அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் 2ஆம் சனிக்கிழமை பெருமாள் கோவிலையும் பெருமாளையும் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முதலில் நாம் கோவில்களுக்கு செல்வதற்கு முன் நம் கண்களில் தெரிவது கோபுரமாகும். இந்த கோபுரத்தை வணங்குவது கோடி புண்ணியம் என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள். முக்கியமாக அனைத்து கோவில்களின் கோபுரங்கள் அனைத்தும் உயர்ந்து இருக்க வேண்டும். மற்ற கட்டிடங்கள் அனைத்தும் தாழ்வாக இருக்க வேண்டும். கட்டிடங்கள் அனைத்தும் கோவிலின் கோபுரத்தை விட குறைவாகவே இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் அனைவரும் இந்த கட்டிடக்கலையை வகுத்து இந்த கட்டிடத்தை கட்டி வருகிறார்கள். நம்மை பாதுகாக்கும் பரம்பொருள் பெருமாள் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தை ஆளும் பரபிரம்மனின் திருக்கோவிலுக்கு முன்னால் நமது இல்லங்கள் உயர்ந்து நின்றால் அது மிகப்பெரிய தப்பாகிவிடும். கோபுர உச்சியில் செம்பு கலசங்கள் அமைந்திருக்கும். மழை காலங்களில் இடி மின்னல்கள் போன்றவை தாக்கும் போது அதனை இந்த செம்பு கலசங்கள் இழுத்து பூமியில் பாய்ச்சிவிடும். இல்லையேல் ஊரில் இல்லை மற்ற கட்டிடங்கள் இல்லாத இடத்திற்கு அனுப்பி வைத்துவிடும். கோபுரத்தை பெருமாளின் திருவுருவம் ஆகும், இறைவனின் பாதமாகவும் வகுத்து நீங்கள் பாவித்து வணங்கி கோவிலுக்குள் செல்ல வேண்டும். நம்முடைய உடம்போடு அந்த பெருமாளின் கோவில்கள் இணையாக கட்டப்பட்டுள்ளார்கள். பாதங்கள் முன்கோபுரமாகவும், முழங்கால் ஆஸ்தாமன மண்டபமாகவும், தொடைப்பகுதி நிறுத்த மண்டபமாகவும், தொப்புள் பகுதி பலிபீடமாகவும், மார்பு பகுதி மகா மண்டபமாகவும், கழுத்து பகுதி அர்த்த மண்டபமாகவும், தலைப்பகுதி கர்ப்பகிரகமாகவும், வாய்ப்பகுதி நவன மண்டப வாசலாகவும், வாசல் பகுதி மூக்கு பகுதியாக ஸ்தாபன மண்டபமாகவும், உருவத்தின் மத்தியில் பெருமாள் அவர்கள் இருக்கிறார்கள். தலை உச்சியில் விமானம் தோன்றுகிறது. இந்த கோவலன் ராஜகோபுரத்தை பிரம்மாஸ்திர மத்திய காப்பாளர் வாரம் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். இந்த பெருமாள் கோவிலுக்கு செல்லும் முன் இந்த ராஜகோபுரத்தை இவ்வாறு நீங்கள் அந்த பெருமாளாகவே நினைத்து வழிபட வேண்டும். இந்த சனிக்கிழமைகளில் அடுத்ததாக பெருமாள் கோவில் தெரிவது கொடிமர வழிபாடாகும். இந்த கொடிமரத்தின் முன்பு ஆண்கள் விழுந்து பெருமாள் அவர்களுடைய நமஸ்காரத்தை கூற வேண்டும். பெண்கள் ஆனவர்கள் பஞ்சாக நமஸ்காரம் செய்ய வேண்டும். இந்த கொடிமரமானது அடிபாகத்தில் சற்று சதுரமாக இருக்கும். இது பிரம்ம பொருளாகும். இது இறைவனின் படைப்பை உணர்த்துகிறது. படைப்பின் முழு முதற் கடவுளான பரபிரம்மாவை குறிக்கிறது. பரபிரம்மாவின் பாகம் ஆகும். அடுத்ததாக இதனுடைய மேல் உள்ள பாகமானது எண்கள் வடிவில் இருக்கும். இது காத்தல் தொழிலை குறிக்கும். பரம்பொருள் பெருமாள் அவர்களுடைய விஷ்ணு பெருமானின் பாகமாகும். இதன் மேலே உள்ள பாகம் உருண்டையாக இருக்கும். நீண்ட பாகமாக இது இருக்கும். இது பரம்பொருள் சிவபெருமானை குறிக்கும். அது அழித்தல் தொழிலை செய்யும் சிவனை குறிப்பதாகும். ஆகவே கொடிமரம் மும்மூர்த்திகளையும் குறிக்குமாகும். அவர்கள் செய்யும் மும்மூர்த்திகள் செய்யும் தொழில்களை கூறுவது இந்த கொடிமரத்தின் சிறப்பம்சமாகும். பெருமாள் கோவிலின் கொடிமரத்தின் அடியில் விழுந்து வணங்குவதன் மூலம் மனிதனுடைய ஆசை, பேராசை, பணம், பெண்களின் மோகம் இது அனைத்தும் நீங்கும். அதனை எடுத்து பலிபீடம் அங்கு தென்படும். அதனை எடுத்து அங்கு பலிபீடம் தென்படும். அது கருடாழ்வார் தென்படுவார்கள். மனிதர்களுடைய ஆணவம், கர்மவினை, மாயை போன்ற அனைத்து விதமான மும்மூலங்களையும், அதாவது மனிதனுடைய அனைத்து ஆசைகளையும் பலியிடும் இடமே இந்த பலிபீடம் ஆகும். மனிதனுடைய கோபங்கள் இங்கு பலியாகின்றன. இந்த பலிபீடத்தின் இடது பக்கமாகவோ அல்லது மேற்கு பக்கமாகவோ நின்று நீங்கள் அபிஷேகங்கள், நிவேதனங்கள் நடைபெறாத சமயத்தில், கோவில் கூட்டம் இல்லாத சமயத்தில் குறைந்தது 3 முறையாவது விழுந்து பரம்பொருள் பெருமாளை நீங்கள் வணங்க வேண்டும். பெருமாள் கோவிலில் கூறும் பசு, பதி, பாசம் எனும் 3ஐயும் உணர்த்துகிறது இந்த பலிபீடத்தின் சிறப்பம்சமாகும். பலிபீடத்தை வணங்குவதன் மூலம் மனிதனுடைய ஆசைகள் மற்றும் அனைத்தும் பலியிடப்படுகிறது. பின்னர் தெய்வ சம்பந்தப்பட்ட முன்னோர்கள் சாபம் போன்றவை விரைவில் நீங்கும். கோவிலில் 8 மூலைகளிலும் 8 பலிபீடம் இருக்கும். இதற்கு எல்லாம் முதன்மை பலிபீடம் கருடாழ்வாரின் பின்பகுதியில் இருக்கும். கருடாழ்வார் அவர்கள் நாகர்களின் சூழ்ச்சியால் அடிமைப்பட்டு இருந்தார். தன் தாயையும் அடிமையாக இருந்தார்கள். கத்ரு அவர்களின் சூழ்ச்சியால் இவர்களை அடிமை செய்தார். கத்ரு அவர்கள் சாகாவரம் பெறுவதற்காக கருடனை அழைத்து நீங்கள் அமிர்த கலசத்தை எடுத்து வந்தால் மட்டுமே உங்களை விடுவிப்பேன் என்று கூறுகிறார்கள். அதற்கு கருடாழ்வார் அவர்களும் இந்திரனோடு போர்விட்டு அந்த அமிர்த கலசத்தை தன் தாயை கற்பதற்காக அந்த அமிர்த கலசத்தை எடுத்து வந்தார். அந்த அமிர்த கலசத்தை நாகர்களின் தெய்வமான கத்ரு அவர்களிடம் கொடுத்துவிட்டு தன் தாயை மீட்டு கொண்டார்.
அங்கிருந்து சென்றார். அந்த தாயை மீட்பதற்காக அவர் இந்திரனுடனும் மற்றும் பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்களிடமே போரிட்டார். இதனால் அவர் தாய்ப்பாசத்தை கண்ட பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள் தனது வாகனமாக உன்னை ஏற்றுக்கொள்வதாக ஆணையிடுகிறார். அதனால் கருடாழ்வாரும் மனப்பூர்வமாக அதனை ஏற்றுக்கொள்கிறார். அன்றிலிருந்து கருடரும் பெருமாளை சுமந்து வருகிறார். வருடா வருடம் பாம்புகளின் அரசனான காதிசேஷனை அணிகலனாக அணிந்து கொண்டிருக்கிறார் கருடாழ்வார் அவர்கள். கருடாழ்வாரை வணங்கிய பின்னரே நீங்கள் பெருமாளை முழு மனதோடு வணங்க வேண்டும். கருட புராணத்தில் கருடரும் பெருமாளும் மனித இறப்பையும் மனிதர்கள் இழந்த பிறகு என்ன செய்து வாழ்வார்கள், அவர்களுக்கு தண்டனை என்ன, மனித வாழ்க்கையின் பிறப்பு மற்றும் இறப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு கருட புராணம் என்னும் தொகுப்பே உள்ளது. விஷ்ணு பெருமானின் ஆலயங்களில் மூலஸ்தானத்திற்கு எதிரே இருக்கும் பெரிய திருவடி என்று அழைக்கப்படும் கருடாழ்வாரை வணங்கிவிட்டு தான் உள்ளே உள்ள பெருமாளை நீங்கள் வணங்க வேண்டும். அதன் பிறகு துளசி தீர்த்தமும் சடாரி சாத்தப்பட்டு பெருமாளை வணங்கிய பின் அம்பாளையும் அதற்கு பிறகு அந்த தாயாரை நீங்கள் சென்று வணங்கிவிடலாம். அதன் பிறகு அவர்களை நீங்கள் வலம் வர வேண்டும். அடுத்ததாக ஆண்டாள் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, யோக நரசிம்மர், அனுமன் மற்றும் பல்வேறு சன்னதிகள் இங்கு இருக்கிறது. நம்மாழ்வார் சன்னதியும் பெரும்பாலான கோயில்கள் இருக்கின்றன. இந்த பரம்பொருள் பெருமாள் கோவில்களில் பரம்பொருள் விஷ்ணு பெருமானின் திருவடியை தாயாரின் திருவடியையும் நம் தலை மீது வைத்து அருள் பாலிக்கும் விதத்தில் தான் இந்த சடாரி சாத்தப்படுகிறது. இந்த சடாரியை தலையில் வைத்து கொண்டதால் தான் இந்த சன்னதியில் வழிபாடு பூர்த்தி அடையும் விதம் ஏற்படும். இதனை குறிக்கிறது. காற்று என்றால் வாயு பகவானையும், இந்த வாயுவின் பரிசுத்தம், அதாவது வாயுவினால் ஞானமங்கி அருள் மேலோங்கும், இதனை போக்கும் தத்துவமே சடாரி என்ற சொல் தாயாரை குறிக்கிறது. இந்த பெருமாள் கோவிலில் இருக்கும் தாயார் சன்னதியில் மஞ்சள் காப்பு என்ற பூஜை நடைபெறுகிறது. வருடம் 2ஆம் சனிக்கிழமைகளில் பெருமாளை நாங்கள் கூறும் வகையில் இந்த மாதிரி வணங்கி வர வேண்டும். இவ்வாறு வணங்கினால்தான் முறையாக பெருமாளின் அருளை பெற்றதற்கு சமமாகும். இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் 2ஆம் சனிக்கிழமையில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த சனிக்கிழமையில் முறையாக வழிபாடு பூஜைகள் ஆராதனை செய்ய வேண்டும். புரட்டாசி நாயகன் பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்களை இந்த நாட்டில் கட்டாயம் பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். ஆண்டு முழுவதும் விரதத்தை நீங்கள் கடைபிடித்துவிட்டு அன்று மாலை வேளையில் நடைபெறும் பூசையில் கலந்து கொண்டு அங்கு கொடுக்கப்படும் அன்னதானத்தை மட்டுமே நீங்கள் உண்ண வேண்டும். அதில் வரும் ஏதேனும் ஒரு சனிக்கிழமையில் நீங்கள் கட்டாயம் திருப்பதி கோயிலுக்கு சென்று வர வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கட்டாயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.